அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்களுக்கும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் 25% வரி விதிக்கப்படும் என்ற அறிவிப்பு ஏற்றுமதியாளர்களை கலக்கமடைய வைத்துள்ளது. டிரம்பின் அறிவிப்பால் இந்தியாவில் எந்தெந்த துறையில் அதிக பாதிப்பு ஏற்படும் என்பதை இப்போது பார்க்கலாம். இந்தியாவில் இருந்து ஆண்டொன்றுக்கு சுமார் 90,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள இயந்திரங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகின்றன. சுமார் 85,000 கோடி அளவுக்கு ஜவுளிகள், தரை விரிப்புகள், சுமார் 80,000 கோடி ரூபாய் ரத்தினங்கள், கற்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகின்றன. இவை தவிர 75,000 கோடி ரூபாய் அளவிலான மருந்து பொருட்களும், எண்ணெய் தயாரிப்புகள் 30,000 கோடி ரூபாய் அளவிலும் நம் நாட்டில் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் 25% வரியுடன் ரஷ்யாவுடனான எண்ணெய் வர்த்தகத்துக்கான அபராதமும் விதிக்கப்படும் என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இதனால் அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான இறக்குமதி வரி விகிதங்கள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்கின்றன. இந்திய ஜவுளி பொருட்களுக்கு தற்போதுள்ள 16 முதல் 19% வரி ஆகஸ்ட் 1இல் இருந்து 31 முதல் 34% உயர்கிறது. டெலிகாம் பொருட்களுக்கான வரி 10% இருந்து 25%, கற்கள், நகைகளுக்கு 15 முதல் 23.5% இருந்து அதிகபட்ச 38.5% அதிகரிக்கிறது. எண்ணெய் மற்றும் எரிவாயுவுக்கான இறக்குமதி வரியும் அதிகபட்ச 38.5% உயர்கிறது. இந்திய உணவு மற்றும் வேளாண் இறக்குமதி பொருட்களுக்கான வரி 15 விழுக்காட்டில் இருந்து 29 முதல் 30 விழுக்காடாக அதிகரிக்கிறது. அமெரிக்க அதிபரின் 25 விழுக்காடு இறக்குமதி வரி விதிப்பால் கவலை அடைந்துள்ள இந்திய ஏற்றுமதியாளர்கள் அபராத தொகையாக அமெரிக்கா எத்தனை விழுக்காடு கூடுதல் வரி வசூலிக்கும் என கவலையில் ஆழ்ந்துள்ளனர். அபராதம் குறித்த நிச்சயமற்ற தன்மை அமெரிக்க இறக்குமதியாளர்களிடையே தயக்கத்தை ஏற்படுத்துவதுடன் அவர்கள் குறைந்த வரி விதிக்கப்பட்ட வியட்நாம் போன்ற நாடுகளின் பொருட்களுக்கு மாறக்கூடும் என்பதும் இந்திய ஏற்றுமதியாளர்களின் கவலையாக உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.